ஓம் பூஷ்ச பூஹ் பூஷ்ச பிருத்வி பிருத்வி ச பூஹ் பூஷ்ச பிருத்வி ச பிருத்வி பிருத்வி ச பிருத்வி பகுல பகுல பிருத்வி ச பிருத்வி பகுல பிருத்வி பகுல பகுல பிருத்வி பிருத்வி பகுல நோ நோ பகுல பிருத்வி பிருத்வி பகுல நஹ பகுலா நோ நோ பகுலா பகுலா ந உர்வியுர்வி நோ பகுலா பகுலா ந உர்வி ந உர்வியுர்வி நோ ந உர்வி பவ பவோர்வி நோ ந உர்வி பவ உர்வி பவ பவோர்வியுர்வி பவா தோகாய பவோர்வியுர்வி பவா தோகாய भवातोकाय तोकाय भव भवातोकाय तनयाय तनयाय तोकाय भव भवातोकाय तनयाय तोकाय तनयाय तनयाय तोकाय तोकाय तनयाय शगं शन्तनयाय तोकाय तोकाय तनयाय शं तनयाय शगं शन्तनयाय तनयाय संयोर्योशं तनयाय तनयाय संयोः संयोर्योशगं संयोः योरिति योः अग्ने त्वं पारयानव्यो अस्मान् स्वस्तिभिरति दुर्गानि विश्वा पूष्च पृथ्वी बहुला न उर्वी भवातोकाय तनयाय संयोः हरिः ओम. ஸ்ரீ பகவானுடைய ஞானாவதாரமான வியாசாச்சாரியால் பண்ணின மகேதிஹாசம் ஸ்ரீமன் மகாபாரதம். பூர்வ சரித்திரத்தில் ஜனமேஜியர் பண்ணக்கூடிய சர்ப்பயாகத்தினுடைய காரணங்களை விவரணம் பண்ணிட்டு வராள் ஆதி பருவாவில். அதில் அவாந்தரமாக வரக்கூடிய ஒரு கதை இந்த கத்ரு வினதை அப்படின்னு சொல்லக்கூடிய இவர்களுடைய சரித்திரம். வினதையினுடைய பிள்ளைதான் கருட பகவான். கத்ருட்ட அடிமைப்பட்ட வினதையினுடைய அடிமையை விலக்குவதற்காக தேவலோகம் தாண்டி உள்ள அமிர்தம் இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்லேருந்து அமிர்தத்தை எடுத்துட்டு வரார். வர சமயத்தில் இந்திராதிகள்லாம் அவரோட ஃபைட்டுக்கு வரார். அப்போ தான் அவருடைய ஒரு காந்தியையும் பராக்கிரமத்தையும் காமிக்கிறார். தன்னுடைய ரெக்கையை ஒன்றை உதுத்து விடுறார் கீழே. அதை பார்த்துட்டு சுபர்ணோயம் பவது அப்படின்னு எல்லோருமாக இவர் சுபர்ணர் சுபர்ணர் அப்படின்னு சொல்ல ஆச்சரியமடைந்த இந்திரன், உங்களுடைய பெருமைகளை சொல்லணும் அப்படின்னு உடனே என்னை பற்றி நான் சொல்லிக்கக்கூடாது, இருந்தாலும் நீ கேட்கறதுனால சொல்கிறேன். இந்த ஒரு அண்டம் என்ன, 16 அண்டங்களும் சேர்த்து சர்வான் சம்பீடிதான் வாபி, எல்லாத்தையும் சேர்த்தா கூட என்னால் என்னுடைய ரெக்கையால் தூக்க முடியும்ப்பா, உன்னையும் சேர்த்து அப்படின்னு சொல்லி அந்த அமிர்தத்தை அவர் கொண்டு வர சமயத்தில் இந்திரன், இவ்வளவு பலிஷ்டராக உள்ள அமிர்தத்தை நீங்கள் திறக்க கூட இல்லையேன்னு ஒன்னே இல்லை, எங்கள் பெரியம்மா அவருடைய குழந்தைகள் கேட்டார்கள் சர்ப்பங்கள் அமிர்தத்தை, இந்த அமிர்தத்தை அவள்கிட்ட கொடுத்துட்டு எங்கள் அம்மாவுடைய அடிமையை விளக்கப் போகிறேன் அப்படின்னு உடனே இந்திரன் சொல்கிறான், நீ கொண்டு கொடு, அது பரியந்தான் உன்னுடைய பொறுப்பு, அதுக்கப்புறம் நீ கண்டுக்கக்கூடாது அடிமை விலகின உடனே அப்படின்னு சொல்லி கருடனை அனுப்ப, கருட பகவான் அந்த அமிர்த கடத்தை எடுத்துட்டு வரார். எல்லாரும் விட்டார்கள், கருட பகவான் அமிர்த கலசத்தோடு வந்திருக்கார் அப்படின்னு 1000 நாகங்கள், அதே மாதிரியாக கத்ரு வினதை எல்லோரும் வந்தவுடனே எல்லாரையும் பார்த்து சொன்னார், இவா கேட்ட அமிர்த கடத்தை கொண்டு வந்துட்டேன். இதமானீதம் அமிர்தம்
நிக்ஷேப்ஸ்யாமி குஷேஷுவஹா. உங்களுக்கு சொன்னப்பட்ட பிரகாரம் எங்கள் அம்மா அடிமை விலகிறதுக்காக நான் இது கூட மோந்து கூட பார்க்காமல் அங்கேருந்து கொண்டு வந்த இந்த அமிர்தத்தை கீழே வைக்கக்கூடாதுங்கிறதுக்காக தர்பையை போட்டு தர்பையை பரத்தி அது மேலே வைத்திருக்கிறேன். நீங்கள்லாம் அந்த தர்பையை இந்த அமிர்தத்தை நீங்கள் ஸ்வீகரித்து கொள்ளுங்கள். ரொம்ப பவித்திரமானது, ரொம்ப உயர்ந்தது. நீங்களாம் உங்களெல்லாம் பார்க்குறதுலேயே இப்போ தான் படுக்கையிலேருந்து எழுந்து வராப்பல் தெரிகிறது. பெரிய எடுத்து குழந்தை எல்லாம் அப்படி தானே இருப்பா சொல்லுங்க. ஒரு மனிதன் உருப்படணும்னா சீக்கிரம் ஏந்திருக்கணும். சீக்கிரம் ஏந்துண்டா தான் அவன் வாழ்க்கையில் முன்னேற முடியும். நீங்கள்லாம் இப்போ தான் ஏந்தின வந்தாப்புல தெரிகிறது. அதனால் உங்களை நீங்கள்லாம் சரி பண்ணிண்டு சரீர சுத்தி பண்ணிட்டு ஸ்நானாதிகள்லாம் பண்ணிட்டு நெத்தியில் திலக்கமிட்டு அப்புறம் இதை பவித்திரமாக இந்த அமிர்தத்தை ஸ்வீகரியுங்கள். ஸ்நாதாக மங்கள சம்யுக்தாக ததः ப்ராஸ்ரீத பன்னகாः பவத்பிரிதமாசீனைः யதுக்தம் தத்வஜஸ்ததாகாः அதாசி சைவ மாதேயம் அத்ய பிரபிருதி சாஸ்து மே யதோக்தம் பவதாமேததி வசோ மே பிரதிபாதிதம். உங்கள்கிட்ட கொடுத்த வாக்கு பிரகாரம் இதோ வச்சாச்சு அமிர்தத்தை. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், எங்கள் அம்மா அடிமை விலகியாச்சா அப்படின்னு கேட்குறார். ஏன்னா எய்தாப்பில் கொண்டு வச்சு முறையாக எப்படி அடிமை விலகணுமோ அதை கேட்குறார். உடனே எல்லாரும் அதை பார்த்தார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். கையில் வந்தாச்சே அப்படின்னு சந்தோஷத்தில் உங்கள் அம்மா அடிமை விலகியாச்சு, நீங்கள் இங்கே சொன்னப்பட்ட பிரகாரம் நாங்கள்லாம் போய் பல் ப்ரஷ் பண்ணிவிட்டு சரீர சுத்தி பண்ணிவிட்டு ஸ்நானம் பண்ணிவிட்டு உத்தம வஸ்திரம் கட்டின்னு இதை ஸ்வீகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கருடனுடைய வாக்கு பிரகாரம் எல்லோருமாக போய் ஸ்நானம் பண்ணினார்கள்னு இருக்கு. ஸ்நாதாஷ்ச கிருத ஜப்யாஷ்ச பிரகிருஷ்டா கிருத மங்களாஹ பரஸ்பர கிருதத்வேஷாஹ சோமப்ராசன கர்மணி. ஸ்நாதாஷ்சன்னு மட்டும் இல்லை, ஸ்நானம் பண்ணார்கள், மங்கள வஸ்திரங்களை கட்டின்றார்கள் மட்டும் இல்லை, அதுக்கு மேலே என்ன கிருத ஜப்யாஷ்ச அப்படின்னு இருக்கு. எல்லாரும் சொன்னார்கள், ரொம்ப கஷ்டப்பட்டு கருடன் கொண்டு வந்திருக்கார், இது நமக்கு கிடைச்சிருக்கே, இன்னைக்கான சந்தியாதனம் பண்ணுவோம்னாலாம் எல்லாரும். இன்னைக்கான சந்தியாதனத்தை பண்ணிட்டு போவோம், சும்மா எப்போதும் விட்டுக்கிறாப்புல கண்ணாடியில் பார்த்து நெத்திக்கிறத காட்டும், இன்னைக்கு வேணா ஒரு சந்தியானத்தை விட்டு கொஞ்சம் ஜபத்தை வேணா பண்ணிட்டு போகலாமா அப்படின்னு சொன்ன வாத்தியார். அவர் கேட்க வேண்டிய கடமைக்கு கேட்பர். என்ன மத்தியானம் முன்றியலா அப்படின்னா அதெல்லாம் பண்ணிவிட்டேன் சார் அப்படின்னு எப்படி சொல்லுவாளோ அந்த மாதிரியாக கிருத்தஜப்பியாச்ச ரொம்ப சந்தோஷத்தோட அவர்கள்லாம் வஸ்திரபூஷணங்களோடு வரார்கள். வர சமயத்தில் ஒரு அசூயைங்கிறது இது மனுஷாளுக்கு கூட பிறந்தது அல்லவா. பரஸ்பர கிருத்தத்வேஷான 1000 பேர் எல்லாரும் ஒரு அம்மாவுக்கு உண்டானவர்கள் தானே. இருந்தாலும் கூட ஒருத்தருக்கு சில பேர் கண்டா பிடிக்காதான், இவனுக்கு எதுக்கு அமிர்தம், இவனுக்கு எதுக்கு அமிர்தம் அப்படின்னு ஒரு துவேஷம் வேற. பரஸ்பர கிருத்தத்வேஷாக அகம் பூர்வம், நான் எனக்கு தான் முன்னாடி எனக்கு தான் முன்னாடின்னு எல்லாரும் அந்த தர்பைக்கு கிட்ட வந்தார்கள். அங்கேருந்து வரத்தே தெரிகிறது, கலசம் இருக்கிறது தெரிகிறது. அங்கேருந்து கிட்டக்க வர 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 இவ நெருங்கிற சமயத்தில் மறைந்திருந்த இந்திரன் அந்த கலசத்தை எடுத்துன்னு போயிட்டார். கலசம் போயிடுத்து இவ கிட்டக்க வந்தோடனே அந்த அமிர்த கலசம் அந்த இடத்துல இல்லை. இந்த வச்ச இடத்துல அமிர்த கலசம் காணாமல் போனோடனே எல்லாரும் பறந்து போயிட்டார்கள், இந்த 1000 நாகங்களும். உடனே அம்மாவை கேட்குறா, இவாளை கேட்குறா, கண்ணுக்கு தெரிஞ்சு நான் பார்த்தேனேங்கிறா, நான் தான் பார்த்தேனே அப்படிங்கிறா. இப்படி எல்லாரும் பேசிகிட்டே இருந்தால் தர்பதான் இருக்குது, கலசத்தை காணும் அப்படின்ன உடனே அவள் அம்மா சொன்னா, இல்லை இங்கே தான்ப்பா இருக்கோம், தேடி பாருங்கோ அப்படின்னா. அதாவது அந்த காலத்துலலாம் ஒரிஜினல் நகை போட்டுப்பா. இந்த காதில் தோடு மூக்குத்தின்னா அதெல்லாம் போடுற சமயத்தில் கவனக்குறவில் திருகு கீழே விழுந்துடும். திருகு கீழே விழுந்துட்டா என்ன பண்ணுவான்னா, இங்கே தாண்டி இருக்கும் தேடி பாரு, கையை திலாவி பாருன்னு சொல்லுவா இல்லையா. அந்த மாதிரி இங்கே தான் இருக்கும், இங்கே தான் இவ்வளோ பெருசாக தெரிஞ்ச அமிர்த கலசம் காணா போனோடனே இங்கே தான் இருக்கும், இங்கே தான் திருக தேடுறாப்புல தேடினா கிடச்சிடுமா.
அங்கே இங்கே தேடினார்கள். உடனே அம்மா சொன்னா தர்பேல வச்சிருக்கார், அதனால தர்பேல ஏதான்னு லைட்டாக ஏதான்னு அமிர்த சொட்டாவும் சொட்டி இருக்கலாம், அதில் ஏதான்னு இருக்கா அதை பாருங்கள் அப்படின்னு. உடனே சோமஸ்தானமிதம் சேதி தர்பாம்ஸ்தே லிலிஹுஸ்ததா ததோத்விதா கிருதா ஜிஹ்வாஹ சர்ப்பாணம் தேன கர்மணா. அவெல்லாம் அந்த பாம்புகள்லாம் என்ன பண்ணிட்டு இந்த தர்பையை நக்கித். தர்பையில் பலவிதமாக சொல்லப்பட்டிருக்கு, 10 விதமான தர்ப்பங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதில் கொஞ்சம் வகை வகைன்னு இருக்கக்கூடியது தான் விஸ்வாமித்திரம் அப்படின்னு சொல்கிறது. அந்த விஸ்வாமித்திரங்கிற தர்ப கையை ஒன்றும் பண்ணாது, ஆனால் அந்த வித்ராதிகி காரியங்கள்லாம் உபயோகப்படுத்தக்கூடிய தர்ப்பங்கள் இருக்கு பதிலா, அதை நீங்கள் தப்பி தவறி நீங்கள் முன்னாடியோ பின்னாடியோ கையை அதில் தேய்ச்செல்லாம் நரிக்கிடும், கையையே வெட்டிடும். அது அந்த அளவுக்கு அதில் ஷார்ப்னஸ் உண்டு அந்த தர்பையில். இவர்கள்லாம் அவசரத்தில் அந்த தர்பையை நக்கிற சமயத்தில் அது கரெக்டாக எல்லாரையும் நாக்கில் நடுப்பில் ஒரு போடு போட்டுடுத்து அந்த தர்பை நறுக்கி விட்டது. அதனால் பாம்புகளுக்கெல்லாம் நாக்கு 2 ஆயிடுத்துங்கிறது மகாபாரதம். ததோத்விதாகிருதாக ஜிஹ்வாஹா அப்படின்னு. பாம்பு அப்படின்னாக்கா அதனுடைய வர்க்கத்தை பார்த்தேன்னா தெரியும், நாக்கு மட்டும் 2 இருக்கும் அதுக்கு. அது நாக்கை நீட்டுறதே பார்த்தேன்னா புரியும். இந்த மாதிரியாக அவர்கள் தர்ப்பத்தை நக்கினத்தினால நாக்கு 2 போயிடுத்து, தர்ப்பத்தில் வச்சதுனால தர்ப்பம் ரொம்ப பரிசுத்தமாக ஆகிவிட்டது. அபவம் அமிர்தஸ்பரிசாது தர்பாஸ்தேத பவித்ரிணா அப்படின்னு வேதம் சொல்லிடுத்து. பவித்ரம் வை தர்பா, தர்பேங்கிறது பரம பவித்திரமானதுன்னு வேதம் சொல்லியிருக்கு. அதனால தான் தர்பபாணி அப்படின்னு கையில் பவித்திரத்தை போட்டுண்டா கை பரிசுத்தம். அதே மாதிரியாக ஆசனமாக போட்டு உட்காந்துட்டாக்க நமக்கு தியானம் சித்திக்கும், ஜபம் சித்திக்கும், தர்பாசனங்கள்லாம் விசேஷம். அதே மாதிரியாக நம்ம பார்த்து மாமி நம்மளோட அக்னிசந்தானத்துக்கு தொட்டுக்கிற சமயத்தில் தர்பையால் தொட்டுக்க சொல்கிறார் வாத்தியார். இந்த மாதிரியாக தர்பை ரொம்ப விசேஷமாக உபயோகப்படுத்தக்கூடியது. அந்த நாள்லாம் கிரகணம் அப்படின்னா ஒரே தெரியாக கொஞ்சம் எல்லாரும் அதை பாதுகாப்பாக பார்ப்பார்கள். என்ன பாதுகாப்புன்னு கேட்டால், கிரகணம்னா அது ஒரு தீட்டுன்னே சொல்லப்பட்டிருக்கு. கிரகணம் ஏன்னா அவன் போய் திரும்பி வரான் இல்லையா, வாய்க்குள்ளே போய்ட்டு திரும்பி வரானோ சந்திரனோ சூரியனோ ராகுவோ கேது வாயில், அதனால அது ஒரு தீட்டாகவே சொல்லுவார்கள். அதனால கிரகண காலத்தில் ஆற்றுல உள்ள பதார்த்தங்கள்லாம் கெடாமல் இருக்கணும், தீட்டாகாமல் இருக்கணும்னு ஊறுகாய் முதலீவுகளெல்லாம் தர்பையெல்லாம் நறுக்கி வைப்பார்கள். இப்படி தர்பையினுடைய பெருமையை நம்மளுடைய பழக்கத்தில் நிறையா சொல்லப்பட்டிருக்கு. அப்படி தன்னுடைய அம்மாவுடைய அடிமையை விலக்கினார் கருட பகவான். அமிர்த கலசத்தை கொண்டு கொடுத்து அதில் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், தர்பை கிடைக்காம போனதுனால சேஷன் அப்படிங்கிற நாகனானவர் ரொம்ப தபஸ் பண்ணினார். உடனே பிரம்மா அவர் இந்த உலகத்தை நீங்கள் தாங்குங்கள் அப்படின்னு சொல்லி ஆதிசேஷ ஸ்தானத்தை கொண்டு வைத்தார். எல்லா நாகங்களும் இப்போ பார்த்தது கடைசியில் இப்போ அமிர்தம் கிடைக்காட்டாலும் முதல்ல அம்மா சொன்ன சாபந்தான் மிச்சம் அப்படின்னு நாகங்கள்லாம் தீர்மானம் பண்ணிச்சு. உங்களுக்கு நேற்றுக்கு கதை ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள்லாம் நெருப்பில் கடவுதுன்னு அம்மா சாபம் கொடுத்தாள் கத்ருவானவள் அப்படின்னு சொன்னோமல்லவா. அப்போ அது பாருங்க, பாம்பார்தோடு கூட அதெல்லாம் சொல்கிறது. எல்லா சாபத்துக்கும் விமக்தி உண்டு, ஆனால் மாதா அம்மா கிட்ட சாபத்துக்கு பரிகாரமே கிடையாது. நது மாத்ராபிஷப்தானாம் மோக்ஷா கொஜன வித்யதே. இப்போ நமக்கெல்லாம் எங்கே முடிவு அப்படின்னு இப்படி யோஜனை பண்ணிது. இந்த சமயத்தில் தான் ஜனமேஜயர் பாம்பெல்லாம் ஒழிக்க போகிறார், அதுக்காக பெருசாக ஒரு யாகம் பண்ண போகிறார் அப்படிங்கிற விஷயம் வந்துடுது இந்த சர்ப்பங்களுக்கெல்லாம். உடனே எல்லா சர்ப்பங்களும் தீர்மானம் பண்ணிட்டு இந்த யாகம் நடக்கக்கூடாது, யாகம் நடந்தால் நம்மெல்லாம் அக்கியில் விழுந்து போயிடுவோம், இந்த யாகத்தை எப்படி நிறுத்துறதுன்னு புரியல. அவா தொத்தர் ஒரு யோஜனை சொன்னார்கள். ஏன் நமக்கெல்லாம் கடிக்கிற சக்தி இருக்கே, யாகத்துக்கு சங்கல்பம் பண்ண ஜனமேஜயரையே ஒரு போடு போட்டுருவோமே, ஜனமேஜயரை ஒரு கடி கடித்து அவரையும் அவப்பா மாதிரி போக விட்டுடுவோம். இல்லைன்னா யாகத்தை யார் பண்ணி வைக்கிறாளோ அவளை ஒரு போடு போட்டுலாமா, இல்லைன்னா அவாத்து மாமி ஒரு போடு போட்டுலாமா, இல்லை யாகத்துக்கு கலந்துண்டவா எல்லாரையும் கடிக்கிறதா கெடுக்கிறதா,
கடைசியில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி முழிச்சார்கள். அப்போ தான் நாகத்தில் இந்த பாம்புகளில் ஏலாபத்ரன்னு ஒரு நாகன் அவன் சொன்னார், நீங்கள் சொன்னது எதுவுமே நடக்காத காரியம். தெய்வத்தால் நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது தெய்வந்தான் அந்த கஷ்டத்தை தீர்க்கணும் அப்படின்னு மகாபாரதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கறது. நானும் பார்க்குறேன், அனிவாரியமாக சில கஷ்டங்கள்லாம் உண்டு வாழ்க்கையில். இவன் என்ன முயற்சி பண்ணாலும் அது போகவே நிவர்த்தி ஆகாது. அப்போ தான் நமக்கு உணர்த்தும் காலம் தெய்வந்தான். தெய்வத்தை தொழுது தெய்வ சங்கல்பத்தினால்தான் நமக்கு விலகணும் அப்படின்னு எல்லாருக்கும் இந்த அனுபவங்கள்லாம் வந்துடுது. இப்போ குழந்தைகளை வளர்க்குறதுலேயே நமக்கு எல்லாம் தெரியறது. குழந்தைகள் சரியாக வளர்ந்து சரியாக சொன்னதை கேட்டு நன்னா செட்டில் ஆகிற பரியந்தம் மட்டும் இல்லை, கடைசி பரியந்தம் எல்லாமே நமக்கு புரியறது. தெய்வத்தோட அனுகூல்யம் இருந்தால் தான் இவாளுடைய அனுகூல்யம் நமக்கு இருக்கும் அப்படின்னு. அதுக்கு தான் சாஸ்திரங்களில் தொன்று தொட்டு பெரியவாளுக்கு அடங்கி இருக்கிறதுனே ஒரு பழக்கம் வச்சுருந்தா. ஏன்னா அது நம்ம 100% இருந்தால் குழந்தைகள் 50% இருக்கும் இல்லவா. அதனால் தெய்வத்தை தான் சரணமடையணும் அப்படின்னு சொன்ன போது பிரம்மதேவர் சொன்னார், ஜனமேஜியர் பண்ணக்கூடிய அந்த யாகத்தில் ஜரத்காரு அப்படிங்கிறவர் ஜரத்காருங்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிண்டு அவளுக்கு பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை அந்த யாகத்தை நிறுத்த போறா அப்படின்னு சொன்னதுனால தான் இந்த வாசுகி தன்னுடைய சகோதரிக்கு ஜரத்காருன்னு பேர் வைத்து, இந்த ஜரத்காருங்கிற பையன் எங்கே இருக்காருன்னு தெரியாது. அவர் எப்போ வெளியில் ரிலீஸ் ஆகி வந்து கல்யாணம்னு கேட்க போகிறாரோ அப்போ கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு காத்துட்டுருக்கிற சமயத்தில் தான் பித்ருக்களுடைய திருப்திக்காக, பித்ருக்கள் தலைகீழே தொங்குறாளே அவளுடைய ஒரு க்ஷேமத்துக்காக ஜரத்காருவானவர் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சம்மதிச்சு காட்டில் வந்து அவள்கிட்ட சொல்லப்பட்ட பிரகாரம் எனக்கு ஆறான பொண்ணு கொடுக்க மாட்டேளா அப்படின்னு கத்தின சமயத்தில் வாசுகி நான் பொண்ணுக்கு தரேன் அப்படின்னு வந்தார் அப்படின்னு இப்போ தான் கதை வந்து ஒட்டுறது. இப்போ இந்த சமயத்தில் நடுப்பில் உள்ள இடைக்கதைகள்லாம் பூர்த்தியாய் தத்ர தாம் பைக்ஷவத் கன்யாம் பிராதா தஸ்மை மகாத்மனே நாகேந்திரோ வாசுகிர் பிரம்மன்னே நசதாம் பிரத்யகிருஹத அசனாமேதி வை மத்வா பரணே சாவிசாரிதே மோக்ஷபாவே ஸ்திதாபி பந்தீபூத பரிகிரஹே. நீங்கள் சொன்னப்பட்ட பிரகாரம் அதே பெயர் இந்த பெண்ணுக்கு ஜரத்காருன்னு பேர். அதனால் பரிஷ்யாமிச்சதே பாரியாம், ரொம்ப நாளாக காத்துருக்கோம் உங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். ஜரத்காருங்கிற பையன் எவன் வராரோ அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், நாங்களும் காத்துருக்கோம், இதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு வாசுகியானவர் இந்த ஜரத்காரு மாரிகிட்ட சொன்ன உடனே இவ்வளவு நடந்திருக்கு. கல்யாணம் செட்டில் ஆகிறதுக்கு சின்ன விஷயமா சொல்லுங்க. அதுலேயும் இவர் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இவர் எதிர்பார்த்த பிரகாரம் அதே பெயரோட ஒரு பெண்ணு வந்த சமயத்தில் பேசாமல் கல்யாணம் பண்ணிக்கல, அவர் கண்டிஷனோட கல்யாணம் பண்ணிக்கிறார். என்ன கண்டிஷன் அப்படின்னா, நான் கல்யாணம் பண்ணிட்டேங்கிறதுக்காக அவள் இஷ்டத்துக்கு இருக்கக்கூடாது, எனக்கு பிரியமில்லாத காரியத்தை எதுவுமே அவள் செய்யக்கூடாது. விப்ரியம் மே ந கர்த்தவ்யம் ந சவாச்சியம் கதாச்சனா, எனக்கு பிரியமில்லாத காரியத்தை எதுவும் அவள் செய்யக்கூடாது, எங்கிட்ட எதிர்த்து பேசக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் சொல்லலை, என்கிட்ட பேசவே கூடாதுன்னாரு. எப்படி இருக்கு பாருங்க. இது நம்மலாம் எடுத்துக்க வேண்டிய நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லப்பட்டிருக்கு. அநேகமாக பெரியவாளெல்லாம் பார்த்தா அவாவா மனக்குறைகளை சொல்கிறத இது ஒரு குறை, எனக்கு எங்கள் ஆத்து மாமிக்கும் ஒத்துக்க மாட்டேங்கிறது தீட்சிதரே, அதுக்கு என்ன பண்ணுறது. மாமிக்கு ஏன் என்னமா ஒத்துப்பகாமல் போகும், நம்ம 2 வார்த்தை சொன்னால் அவள் 4 வார்த்தை சொல்கிறா, நீ முதல்ல கட் பண்ணுங்கிறது சாஸ்திரம். அதனால எங்கிட்ட பேசவே வேண்டாவள். தியஜேயம் விப்ரியே சத்வாம் கிருதே வாசம் சதே கிரகே, என் மனங்கோடாமல் நடக்க வேண்டும். எனக்கு விப்ரியமான ஏதான காரியம் பண்ணாலோ என்கிட்ட பேசினாலோ நான் உடனே இவளை விட்டுட்டு மறுபடியும் ஓடி போயிடுவேன், தபஸுக்கு போயிடுவேன் அப்படின்னு அவர் சொன்னபோது இந்த ஜரத்காருங்கிற பெண்ணுக்கு எப்படி இருக்கும்னால் அதி துக்கான்விதான்னு இருக்கு, ரொம்ப துக்கமாம் அவளுக்கு. இருந்தாலும் ஒரு கமிட்மெண்ட்டில் ஒரு கட்டாயத்தின் பேரில் இந்த பெண் அவரை கல்யாணம் பண்ணிண்டாள், நிபந்தனைகளோட அவளோட வசிச்சுன்னு இருக்காள். இந்த ஜரத்காருங்கிற பெண்ணு ஜரத்காரு மகரிஷியோட. ஏன்னா எல்லாருமே ஜாக்கிரதையாக தான் பழகிறார்கள்.
இந்த பொண்ணும் ஜாக்கிரதையாக தான் பழகிறது, அவரும் ரொம்ப ஜாக்கிரதையாக பேசாமல் தான் அப்படி தான் பழகின்னு இருக்கார். ஒரு நாளைக்கு இப்படி பிரயாணம் பண்ணி போயிட்டே இருக்கிற சமயத்தில் சாயங்கால வேளையில் 4-4:30 மணிக்கு அசதியாக இருந்ததுன்னு சொல்லி இந்த ஜரத்காரு மகரிஷி என்ன பண்ணார், தன் மனைவி ஜரத்காரியினுடைய மடியில் தலையை வச்சுட்டு தூங்கினார். தூங்குகிற சமயத்தில் கால வேளையிலையோ மத்தியானத்துலையோ வேலை அதிகமாக இருந்தால் அன்டயத்தில் தூங்கினாலும் ரொம்ப தூக்கம் அசத்திடும் நம்மளை. அந்த மாதிரியாக இவருக்கு சாயங்காலம் படுத்துட்ட போது தூக்கம் கண்ணை சொக்கி நன்னா தூங்கிட்டு இருக்கார். அஸ்தமன காலம் வந்துடுது, சன்செட் வந்துடுத்து. அப்போ தான் அவள் யோஜனை பண்ணுறாள், இவர் கரெக்டாக சந்தியாதனம் பண்ணக்கூடியவர், அக்னி காரியம் பண்ணக்கூடியவர், அஸ்தமன காலம் வந்துடுது. என்ன காணாமல் கோணாமல் கண்டு கொடுன்னு தான் தமிழில் சொல்லப்பட்டிருக்கு. அஸ்தமனத்துக்கு முன்னாடியே அர்க்கியப்பிரதானம் பண்ணினோம், சூரிய உதயத்துக்கு முன்னாடியே அர்க்கியப்பிரதானம் பண்ணணும்னா சந்தியாவந்தனத்துடைய ரூல். இவர் அஸ்தமனம் ஆகக்கூடிய சமயத்தில் தூங்குறாரு, இப்போ எழுப்புறதா வேண்டாமா அப்படின்னு யோஜனை பண்ணால் இந்த ஜரத்காருங்கிற மனைவி, ஜரத்காருங்கிற மகரிஷியை. எழுப்பினாலும் குத்தம், ஏன் தூங்குறதே எழுப்பினேன்னு கேட்கலாம். இல்லை அசந்து தூங்கு போய் 7 மணிக்கு மேலே ஏந்துண்டு ஏன் என்னை எழுப்பலைன்னு கேட்கலாம். சில பேர் சொல்லுவாள், நான் 9 மணிக்கு ஆஃபீஸுக்கு போகணும் இல்லையா, நீ மாட்டுக்கு பேசாமல் இருக்கே, நான் தூங்கிட்டு தான் நீ எழுப்ப வேண்டாமா அப்படின்னு உரிமையோடு கேட்பாள். அந்த மாதிரியாக நான் சந்தியாவந்தன காலத்தில் தூங்கிட்டு இருந்தால் நீ பேசாமல் இருக்கலாமா, எழுப்ப வேண்டாமான்னு கேட்கலாம். எழுப்பாமல் இருந்தால், எழுப்பினா கேட்கவே வேண்டாம், ஏன் எழுப்பினேன்னு கேட்கலாம். தஸ்மிம்ச்ச சுப்தே விப்ரேந்திரே சவிதாஸ்தமியாத்கிரிம். தர்மலோபான் மனஸ்வினின்னு தர்ம சங்கடம் வரதை. இப்போ எழுப்பினாலும் குற்றம், எழுப்பாட்டாலும் குற்றம். இதில் எது பண்ணலாம்? எழுப்பி குற்றத்தை சுமக்கலாமா, எழுப்பாமலேயே குற்றத்தை சுமக்கலாமா? எப்படியோ ஒரு குற்றம் நமக்கு வரக்க போகிறது. யோஜனை பண்ணினவள் அவளுக்கு ஒன்று முடிவுக்கு வந்தால், குற்றமாக போகிறது எழுப்பினாலும் எழுப்பாட்டாலும் எழுப்பியே இந்த குற்றத்தை சுமப்போம். ஏன் எழுப்பினா சந்தியாவந்தனம் கிடைக்குமே காலத்தில், எழுப்பாமல் இருக்கிறது காட்டில் எழுப்பி அந்த குற்றத்தை சுமந்ததுனால தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி எழுப்பிட்டாள். உத்திஷ்டத்வம் மகாபாக சூரியாஸ்தமுபகச்சதி. நான் எழுந்திருங்கண்ணா அஸ்தமனமாக போகிறதுன்னா அப்படின்னு அப்போ தான் பேசியிருக்கா போல இருக்கா. அவள் இது மட்டும் எழுப்புறதுக்கு முன்னாடி இது மாதிரி பேசினதே இல்லையோ தெரியல. இப்போ தான் அவள் பேசின வார்த்தை மகாபாரதத்தில் கிடைக்கணும். ஆனால் எழுந்திருங்கண்ணா அஸ்தமனம் ஆக போகிறதோ அப்படின்னு எழுப்பிட்டாள். எழுப்பினா எழுந்துண்டவர் சந்தியாவந்தனத்துக்கு போக வேண்டாமோ, சந்தியாவந்தனத்துக்காக தானே எழுப்பியிருக்கா. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, குற்றம்னு கண்டுபிடிக்கிறவா எதை பண்ணாலும் குத்தம் பா, அதுதான் உலகம். இவருக்கு உடனே கண்ணி சவந்து விட்டது, கோபம் ஜாஸ்தியாக போயிடுத்துட்டு என்னை ஏன் எழுப்பினேன் அப்படின்னு கேட்டாள். சந்தியா காலம் இல்லையா, நான் சந்தியா காலத்தில் நீங்கள் தூங்குறதே பார்த்துட்டு இருப்பேனா, காலத்தில் சந்தியாதனம் பண்ணவராச்சே, அதனால தான் எழுப்பினேன் அப்படின்னு யாதார்த்தத்தை சொல்ல அவர் என்ன சொன்னார் அப்படின்னு மகாபாரதத்தில் பார்க்கணும். சக்திரஸ்தி நவாமோரு மயி சுப்தே விபாவ சோகோம் ஆஸ்தம் யதா காலம் இதி மே ஹிருதி வர்த்ததே. நான் தூங்குற சமயத்தில் சூரியன் அஸ்தமிப்பானா அப்படின்னு கேட்குறாராம். நான் தூங்குற சமயத்தில் சூரியன் அஸ்தமிப்பரா, அந்த அஸ்தமிக்கிற சக்தி தான் அவருக்கு உண்டா? சக்திரஸ்தி நவாமோரு மயி சுப்தே விபாவ சோகம். எப்போதைக்கு நீ இந்த எனக்கு விப்ரியமான காரியம் பண்ணினியோ, அதனால இனிமே நான் இருக்க மாட்டேன் உன்னோட அப்படின்னு சொன்னார் ஜரத்காரு மகர்ஷி மனைவிட்டேன். உடனே அவள் தெரிஞ்சுன்னுட்டாள். பொதுவாக இதெல்லாம் உலகத்தில் நடக்கக்கூடியதுதான். இதை நம்மள்கிட்ட கல்யாணம்ங்கிறது ஏதோ சாஸ்திரியமாக்கா பண்ணிட்டு இருக்காரே போல, நம்மளுக்கு பிரியணுங்கிற எண்ணம் அவருக்கு இருந்ததுனால தானே இந்த கண்டிஷன்லாம் முதல்ல போட்டிருக்கார். அதனால் கிளம்ப போகிறானுங்கிறத தெரிஞ்சுட்டு நமஸ்காரம் பண்ணி, உங்களை கல்யாணம் பண்ணிட்டு நான் என்ன சுகத்தை கண்டேன்னு எல்லாம் சொல்லலை. நமக்கு நம்மளுடைய தாம்பத்தியத்துக்கு அடையாளமாக நமக்கு ஒரு குழந்தை வேண்டாமா அப்படின்னு ஒன்று. அப்போ தான் அவருக்கு ஒரு கருணை வந்தது. அப்போ தான் சொல்கிறார், அஸ்தி உனக்கு குழந்தை இருக்கான் அப்படின்னு சொன்னார். அஸ்தியம் சுபகே கர்ப்பா
தவ வைஸ்வானரோபமஹ ரிஷிः பரமதர்மாத்மாஹ வேத வேதங்க பாரகஹ. உனக்கு ஒரு குழந்தை இருக்கான், தர்மாத்மாவான குழந்தை பிறக்க போகிறான், வேதவித்தான குழந்தை பிறக்க போகிறான், வேதாங்களெல்லாம் தெரிஞ்ச குழந்தை பிறக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போக தன்னுடைய சகோதரன் வாசுகி ஆற்றுல இந்த ஜரத்காருடைய மனைவியான இந்த ஜரத்காருவானவள் இருக்க உரிய காலத்தில் அவளுக்கு ஒரு குழந்தை, புள்ள குழந்தை பிறந்தது. அவர் அஸ்தி உன் வயத்தில் இருக்கிறான் அப்படின்னு சொன்னதுனாலே இந்த குழந்தைக்கு ஆஸ்திகர் அஸ்திகர் அப்படின்னு பெயர் வைக்கப்பட்டது. அஸ்தீத்யுக்த்வா கதோ யஸ்மாத் பிதா கர்ப்பஸ்தமேவதம் நாமச்ச அஸ்ய அபவத்யாதம் லோகேஷு ஆஸ்தீக இத்யுத அப்படின்னு அஸ்தின்னு சொன்னதுனால ஆஸ்திகர் அப்படிங்கிற பெயர் அந்த குழந்தைக்கு வைக்கப்பட்டு, பிராமண குழந்தை அல்லவா, ஜாதகர்மாதிகள்லாம் காலத்தில் பண்ணி உபநயனங்கள்லாம் ஆகி இப்படி இந்த குழந்தை வளர்ந்துன்னு வர சமயத்தில் அங்கே போகிறாப்ப ஜனமேஜியர்கிட்ட வரா. இப்போ இந்த கதையை தொடருவதற்காக ஜனமேஜியர் ராஜாவாக இருக்கிற சமயத்தில் உத்தங்கர்லாம் வந்து சொல்லிட்டு போனார் அப்படின்லாம் சொன்னோமல்லவா, பாம்பை ஒழிக்கணும், உங்கள் அப்பாவை பாம்பு கடிச்சுடுத்து அப்படின்லாம் சொன்னார்லவா. உடனே ஜனமேஜியர் மந்திரி சபையில் கேட்டார், எங்கள் அப்பா பாம்பு கடிச்சு போனார் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும், அதை டீட்டெயிலாக நீங்கள்லாம் சொல்லணும் அப்படின்னு. உடனே மந்திரிகள்லாம் சொன்னார்கள், உங்கள் அப்பாவை போல ஒரு பாக்யவான் கிடையாது. ஸ்ருணு பார்த்திவ யத்ப்ரூஷே பிதுஸ்தவ மகாத்மனஹ கோவிந்தஸ்ய பிரியஸ்யாசீதி பிதா தே ஜனமேஜயா. உங்கள் அப்பா பரமாத்மான கிருஷ்ண பரமாத்மாவை கோவிந்தனுக்கு ரொம்ப பிரியமானவன் உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி பரீட்சித்தினுடைய அந்த தோற்றத்தை இப்போ சொல்லுகிறார்கள். அபிமன்யு அப்படிங்கிறவர் அர்ஜுனுடைய புத்திரன், உத்தராதேவியை கல்யாணம் பண்ணிட்டார். எல்லாம் பின்னாடியும் வரப்போகிறது விராட்ட பருவாவுடைய கடைசியில். அப்புறம் மகாபாரத யுத்தம் நடக்கிற சமயத்தில் 5 மகாரசர்களால் அடிபட்டு போயிட்டான் அபிமன்யுவானம். கடைசியில் அஸ்வத்தாமா அபாண்டவாஸ்திரத்திலேருந்து பகவான் இந்த பரீட்சித்தை அவ அம்மா வயத்திலேருந்து காப்பாற்றினார். அதுக்கப்புறம் தான் அந்த குழந்தை பிறந்தது. பரீட்சீணேஷு குருஷு சோத்தராயானரேஷ்மிக. அந்த உத்தரையனுடைய கர்ப்பத்திலேருந்து வெளியில் வந்த அந்த குழந்தை கண் திறந்தத்திலேருந்து எல்லார் முகத்தையும் பார்க்கறதா. முகம் பார்க்கறதுங்கிறது ஒரு காலகட்டத்தில் தானே வரும் அல்லவா. ஆனால் இந்த குழந்தைக்கு வயத்திலேயே இந்த மாதிரியாக பார்க்கக்கூடிய சக்தி வந்ததுனால இந்த குழந்தை கண் திறந்தத்திலேருந்தே எல்லாரையும் ஒரு நாலெட்ஜோட பார்க்கறது, ஒரு அறிவோடு பார்க்கறது. என்ன ஞானம் அப்படின்னா, அம்மா வயத்தில் இருக்கிறதே ஒருத்தரை பார்த்தமே, அவரா அவரா அப்படின்னு பார்க்குறார். கர்ப்பே திருஷ்டமனுத்தியாயன்னே பரீட்சேதனரேஷ்விக. அவரோ அவரோ இவரோன்னு பார்க்கறது. ஏன்னா அவர் உத்தர கர்ப்பத்தில் அவள் அந்த பரீட்சித்து இருக்கிற சமயத்தில் தானே பகவான் அந்த அபாண்டவாஸ்திரத்திலேருந்து அவரை காப்பாற்றினார்னு பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கல்லவா. அவ்வளோ பாகி மகாயோகின்னு கத்தராள். அந்த சமயத்தில் துவாரகை கிளம்பின பகவான் அங்கே தேரில் இருக்கார். அவருடைய அம்சமாக உத்தரனுடைய கர்ப்பத்துக்குள்ள பகவான் ஒரு அங்குஷ்ட மாத்திர புருஷான்னு அங்குஷ்ட மாத்திரமலம் ஸ்புரத் புரட மௌளினம் அபீச்சிய தரிசனம் ஷ்யாமம் தடித்வாசமச்சுதம் ஸ்ரீமத்தீர்கஜதுர்பாகும் தப்த காஞ்சன குண்டலம் க்ஷதஜாக்ஷம் கதாபானிம் ஆத்மனஹ சர்வதோ திசம். வைகுண்ட ரூபத்தில் ஒன்று கூட குறைவில்லாமல் நவரத்ன கஜிதமான திவ்ய கிரீட்டம், கஸ்தூரி திலகம், வில் போன்ற புருவம், காது பரியந்தம் நீண்டதான கருண திரும்பியதான 2 நேத்திரங்கள், அழகான உன்னதமான நாசிகை, சிவந்ததான உதடுகள், கண்ணாடி போலத்தான கன்னங்கள், அதே மாதிரி முத்துக்கள் போன்ற பற்கள், அழகான காதுகள், அதில் மகர குண்டலங்கள், சங்கம் போன்றதான கழுத்தே, விஸ்திருதமான வக்ஷஸ்தலம், சதுர்புஜம்,
சங்கம் சக்கரம் கதே பத்மம் கழுத்துல வனமாலே வைஜெயந்தி மாலே ஸ்ரீவத்சங்கிற அடையாளம் குறுகியதான இடுப்பு பிரம்மஜனகமான நாபி அழகான பீதாம்பரம் மேல உயர்ந்ததான ஸ்வர்ணமயமான காஞ்சி கங்கா ஜனகமான ஒரு பாதம் அப்படின்னு வைகுண்ட ரூபத்தில் குறவே இல்லாத வருகின்ற உருவத்தோடையும் அப்படியே குறுக்கி ஒரு கட்டவரல் பிரமாணமாக பண்ணிண்டு அந்த அபாண்ட வாஸ்திரம் அந்த பரீட்சித்துங்கிற குழந்தையை தகிக்கிற சமயத்தில் பகவான் அஸ்திரதேஜஸ்வ கதையான்னு தன்னுடைய கதையினால சக்கரம் போன்று அதை சுற்றி சுற்றி அதுலேருந்து பகவான் காப்பாற்றினதை அந்த குழந்தை வயத்துலேருந்தே பார்த்து முதல்லையே பகவானை பார்த்து அதனால பகவத் தியானம் பகவானுடைய ஒரு தரிசனம் அதுக்கு கிடைச்சதுனால யாரை பார்த்தாலும் இவர் பகவானோ அப்படிங்கிற ஒரு பிரம்மஜானமே அந்த குழந்தைக்கு ஏற்பட்டது. இந்த குழந்தை உத்தம வயசு வந்தபோது தர்மபுத்திராதிகள் இவருக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டு அவெல்லாம் சொர்க்காரோகணம் போனார்கள். பரீட்சித்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணுற சமயத்தில் கலி நிகிரகம் பண்ணினார் அப்படின்னு பாகவதத்தில் கேட்டிருக்கமே நம்ம நிறையா. கலி நிகிரகம் பண்ணின அவருக்கு சமீகருங்கிற ஒரு மகனுடைய சாபம், அவருடைய பிள்ளை ஸ்ருங்கிங்கிறவன் சாபம் கொடுக்குறான். காரணம் என்னென்னா அவர் ஆசிரமத்தில் போய் தீர்த்தம்னு கேட்க அவர் சமாதியில் நிலைத்து இருக்கிற சமயத்தில் வினிர்கச்சன் தனுஷ்கோட்டியான்னு தன்னுடைய வில்லினுடைய நுனியினால் வாசலில் அடித்து போட்டிருந்த ஒரு செத்த பாம்பை கொண்டு வந்து மாலை மாறியாக சமீகருடைய கழுத்தில் போட அவர் சமாதி கலையாமல் இருக்கிறத பார்த்த உடனே இந்த பரீட்சித்து நெஜசமாதின்னு சொல்லி திடீர் அஸ்திபராபரம் போய்விட்டான். ஆனால் அவருடைய பையன் ஸ்ருங்கி ஞான திருஷ்டினால் தெரிஞ்சின்றான். கழுத்தில் தொங்குற அந்த இறந்து போன அந்த பாம்பு பார்த்த போது என்ன நினைத்தான்னா, எங்கள் அப்பா டெட் பாடியை சுமந்துட்டு இருக்காரேன்னு நினைக்கிறான். ஸ்ருங்கி வாகக்கால்னு பேர் அவளுக்கு, அவள்லாம் தூக்கின்னு போகிறா பதிலா இறந்து போனவாளை. அந்த மாதிரியாக கழுத்தில் இறந்து போன ஒரு சடலத்தை கழுத்தில் தொங்க விட்டுட்டு இருக்காரு. இந்த மாதிரியா ஒரு மகானுபாவரை ஒரு ராஜா பண்ணலாமா? எந்த பாம்பை செத்த பாம்பை கழுத்தில் போட்டானோ அவனை இன்னிலேருந்து 7வது நாள் பாம்பு தலைவனான தக்ஷகன் கடிக்கிறது. இலங்கித மரியாதம் தக்ஷக சப்தமேகனி அப்படின்னு சாபம் கொடுத்துட்டு ஆசிரமத்துக்கு வர அப்பா சமாதி கலைஞ்சி இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சு உடனே பரீட்சித்துட்டு போய் சொல்லிடுப்பா அப்படின்னு சொல்ல, உடனே இந்த விஷயம் கேள்விப்பட்ட பரீட்சித்து அந்த ராஜ வேஷத்தெல்லாம் கலைத்தான், பவித்திரபாணியாக கிளம்பினான்னு பாகவதம் சொல்றது. விசரிஜ்ய சர்வம் நரதேவ சின்னம் பவித்திரபாணிர் முனிவேஷாஸ்தே. கங்கா தீரம் வந்தான். எந்த பகவானை உபாசிக்கணும்னு சொன்னான், விசாரித்தான். அந்த சமயத்தில் சுகாச்சாரியால் வந்தால் 7 நாள் இடைவிடாது பகவானை பற்றி பகவத்குணம் சொன்னால் ஸ்ரீமத் பாகவதத்தை கடைசியில் பூர்த்தியார். ஒரு சமயத்தில் அப்பா கதையெல்லாம் சொன்னதை கேட்டையா, எப்படி இருக்கு உன்னுடைய பரிஸ்திதி அப்படின்னால், சித்தோஸ்மி அனுகிரகீதோஸ்மின்னா, நான் சித்தனாக ஆகிவிட்டேன், உங்களால் அனுகிரகம் செய்யப்பட்டவனாக ஆகிவிட்டேன். ஸ்ராவிதா எச்சமே சாட்சாத்து அநாதிநிதனோ ஹரிஹி. 7 நாளைக்கு நீங்கள் இடைவிடாமல் பகவத்குணம் சொல்லி பகவானை பற்றி சொல்லி பகவானை வர்ணித்து பகவானுடைய ஸ்தோத்திரங்களை வருகிச்சு அதை கேட்டு கேட்டு பகவான் உள்ளே எனக்கு தாண்டவம் ஆடுறான். அதனால எனக்கு இனிமே கவலை இல்லை, யார் வேணாலும் என்னை கடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவன் சமாதி நிலையில் இருக்கான். பிரம்மனிஷ்டான சுகாச்சாரியால் கிளம்பி போயிட்டால் தக்ஷகன் கடிக்க வர்றான். இந்த பரீட்சித்த பிராமண வேஷத்தோட வேக வேகமாக வரான். அந்த நாள்லாம் உபன்யாசத்தை நேர கேட்கறதுல ஒரு ஆனந்தம். தீட்சர் வாழலாம் இங்கே பிரவச்சனம் பண்ணுறதே அட்டன் பண்ண வாழ்க்கெல்லாம் தெரியும். ஆற்றுலேருந்து வேக வேகமாக கிளம்புவா. அடாரா நாயை எடுத்து தியான ஸ்லோகம் போயிடுமே புண்டரீகம். அவர் கோபிகா ஜீவனஸ்மரன்னா கோவிந்தா கோவிந்தான்னு சொன்னால் ஒரு புண்ணியம் கிடைக்குமே, அது போயிடுமேன்னு ஓட்டமும் நடையன்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரியாக வேக வேகமாக உபன்யாசத்துக்கு நடந்து வருவாளே. இல்லை பஸ்ஸுக்கு போகிறவாளை தான் வச்சுக்கோங்களேன், மணி 9 ஆகிடுது பஸ்ஸு போயிடுமேன்ட்டு வேக வேகமாக பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து வருவாளே. இந்த மாதிரியாக வேக வேகமாக வரார் பிராமண வேகத்தோட தக்ஷகன். அந்த சமயத்தில் இன்னொருத்தர் வரார், கஷ்யப கோத்திரத்தை சேர்ந்தவர்.
அவரும் வேகமாக நடந்து வரார். 2 பேருமா வேகமாக நடைய கட்டுற சமயத்தில் ஒரே இடத்துக்கு போகிறாப்புல 2 பேரும் எங்கே திரும்பணுமோ அங்கே திரும்புகிறா, எங்கே மேலே போகிறோமோ போகிறா. அப்போ பிராமண வேகத்தில் உள்ள தக்ஷகனுக்கு இந்த வேகமாக இன்னொருத்தர் நடந்து வராரு, அவரை விசாரிக்கணும்னு தோணித்து. சுவாமி எங்கே, நான் வேகமாக போகிறாப்புல நீங்களும் வேகமாக போயிட்டு இருக்கீங்களே எங்கே அப்படின்னாள். இல்லை பரீட்சித்த தக்ஷகிற பாம்பு கடிக்க போகிறதான், அதுக்காக போயின்னு இருக்கேன் அப்படின்னார். உடனே பிராமண வேகத்தில் உள்ள தக்ஷகன் சொன்னான், கல்யாணத்துக்கு போகிறேன்னு சொன்னால் நல்லா இருக்கும், இல்லை வேற ஏதாவது ஒரு காரியத்துக்கு போகிறேன்னு சொன்னால் நல்லா இருக்கும். ஒருத்தரை பாம்பு கடிக்க போகிறதுன்னா அதை பார்க்கறதுக்காக அவன் வேகமாக போவாளா, இது புதுசாக இருக்கே அப்படின்னாள். இல்லை நான் பாம்பு கடிக்கிறத பார்க்கறதுக்காக போகல, அவரை காப்பாற்றுறதுக்காக போகிறேன் அப்படின்னா. உடனே பிராமண வேகத்தில் உள்ள தக்ஷகனுக்கு ஒரு டவுட் வந்தது. சுவாமி பாம்புன்னா சாதாரண பாம்பு இல்லை, தண்ணி பாம்புலாம் இல்லை, தக்ஷகன்கிறவன் கடிச்சா அதெல்லாம் ஒன்றுமே ஆறாலையும் உயிர் பிழைக்க முடியாது, போய் தான் ஆகணும் அப்படின்னு. உடனே அவரும் வேகமாக நடந்துட்டே சொல்கிறார், தக்ஷகனாக இருந்தானே கட்சகனாக இருந்தானே யாராக இருந்தா எனக்கு என்ன, யார் கடித்தாலும் என்னால் அவரை காப்பாற்ற முடியும், நான் என்னால் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொன்னார். உடனே இந்த பிராமண வேகத்தில் உள்ள தக்ஷகன் சொன்னார், ஓய் என்னை பாரியா, நான் தான் தக்ஷகன் அப்படின்னான். அகம் ச தக்ஷகோ பிரம்மன்னே பஷ்யமே வீரியம் அத்புதம். தன்னை பார்த்தான ஒரு பயந்துன்னு ஓடட்டும். ஏன்னா கிராமாந்தரங்கள்லாம் இந்த பழக்கம் இருந்தாச்சு, பாம்பு வந்திருக்குன்னா சில பேர் தைரியமாக வருவா, பாம்பா வந்திருக்கு வாங்கோ எல்லாரும் பார்ப்போம், விரட்டிடுவோம் வாங்கோ, அடிச்சுடலாம் வாங்கோ அப்படின்னு வருவா. ஏதோ தைரியமாக வீரியமாக பேசின்னு வருவாளே தவிர அந்த பாம்பை பார்த்தோடனே அலறி பிடிச்சுன்னு ஓடி போயிடுவா அல்லவா. அந்த மாதிரியாக நான் தான் தக்ஷகன் உடனே அவர் ஓடி போயிடுவாரோன்னு நினச்சிட்டு, நான் தான் ஏன் சுவாமி தக்ஷகன் பிராமண வேகத்தில் வந்திருக்கேன் அப்படின்னா. உடனே அவர் முகத்தில் ஒரு விகாரமும் ஏற்படல, தாராளமாக நீங்கள் தக்ஷகனாகவே இருங்கோளேன் அப்படின்னாரு. நீங்கள் தக்ஷகனாகவே இருங்கோ, பாதகம் இல்லை அப்படின்னு. உடனே சுவாமி என்னை பற்றி தெரியாது, நான் கடித்தா யாராலையும் திருப்பி உயிர் பிழைக்க முடியாதுன்னார். உடனே கூட வர பிராமணர் சொன்னார், என்னை பற்றியே உங்களுக்கு தெரியாதுன்னார். என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது அப்படின்னு. உடனே தக்ஷகன் சொன்னார், நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரையல் பார்த்துடுவோம், ரெகர்சல் மாதிரி. நான் ஏதானும் உன்னை கடித்து அதை போக முடியா பண்ணிடுறேன், நீ உயிர்ப்பிக்கிறீரா பார்ப்போம் அப்படின்னா. பேஷா பண்ணலாம் அப்படின்ட்டார் அவர் கூட வந்த பிராமணர். திரும்பின சமயத்தில் ஒரு குளத்தாங்கரையில் ஒரு அரச மரம், அந்த அரச மரத்தை அவன் சொன்னான் தக்ஷகன், இதை நான் எரிச்சுப்படுறேன், நீ திருப்பி கொண்டு வரீரா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஸ்வஸ்வரூபத்தோடு என்ன பண்ணா, அந்த அரசமரத்தை உஷ் அப்படின்னா. வாயிலேருந்து உஸ்ஸு அப்படின்னு சொன்ன உடனே டாப்லேருந்து பாட்டம் பரியந்தம், அடியிலேருந்து மேல்லேருந்து அடி பரியந்தம் திடீர்னு பெட்ரோல் பங்கில் நெருப்பு பிடிச்சுட்டாப்புல அந்த அரச மரம் எரிஞ்சு அப்படியே சாம்பலாக போயிடுது. அப்படி சாம்ப முட்டாயிடுது. உடனே கூட வந்த பிராமணர் அசர இல்லைங்கிறார், பயப்படவே இல்லை. உடனே கிடுகிடுன்னு அவர் போனார், அந்த குளத்தில் கைகால அலமிண்டார், ஆசமனம் பண்ணிட்டார். இந்த சாம்ப முட்டுக்கு எல்லாத்தையும் குமிச்சார். இப்படி 2ஆம் நாள் போவாள், முதல் நாளைக்கு காரியத்தெல்லாம் பண்ணிட்டு 2ஆம் நாளைக்கு சாம்பத்தெல்லாம் சஞ்சயனம்னு பண்ணுவா இல்லையா, அந்த மாதிரியா ஒன்றா குமிக்கிறாப்புல எல்லா சாம்பலையும் ஒன்றா குமிச்சு வச்சுட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு கண்ணம் ஓடிண்டு ஏதோ மந்திரத்தை ஜபிக்க ஆரம்பித்தார். இப்படியே 5 நிமிஷம் 10 நிமிஷம் அரை மணி ஆச்சு. அவர் ஜபிச்சு ஒரு அரை மணியில் என்னாச்சு, இந்த சாம்பல்லேருந்து பிஸ்ஸு இப்படியே ஏதோ மேஜிக் ஆட்டமா அந்த எரிஞ்சு போன அரச மரம் வெளியில் வந்துருத்து. அரச மரம் வெளியில் வந்துருத்தோ. வெளியில் வந்தவுடனே அப்படி பார்த்தார், முழுமை அடைஞ்சுடுத்தா அப்படின்னு. முழுமை அடைஞ்ச அரச மரத்தை பார்த்தோடனே ஜபத்தை முடிச்சுட்டு காயத்ரி ஜபத்தன்னைக்கு ஓம் பூஹு உத்தமே சிகரே தேவின்னு சொல்லிட்டு ஏந்திருப்போமே, அந்த மாதிரியாக ஏந்துட்டு ஆசமனம் மட்டும் கைகாலம் மட்டும் என்ன தக்ஷகா என்ன சரியா இருக்கா அப்படின்னு கேட்டார். உடனே சரண்டர் ஆயிட்டான் தக்ஷகன் இவர்கிட்ட. சுவாமி வாஸ்தவமாக உங்கள்கிட்ட சக்தி இருக்கு அப்படின்னார். சரி வாங்க போவோம் அப்படின்னார் பிராமணர். சரி நீங்கள் பரீட்சித்தை நீங்கள் கடிங்கோ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார்.
உடனே தக்ஷகன் சொன்னான், நீங்க போய் கனமுடைய இந்த பரீட்சித்தை காப்பாத்துறன்னு போறேல, நீங்க உங்களுக்கும் அவருக்கு எத்தனை நாள்னு கேட்டான். அப்படின்னா என்னன்னு கேட்டார். பொதுவாக இந்த 10 நாள் 3 நாள் 1.5 நாள் இப்படிலாம் தர்மசாஸ்திரங்கள்லாம் கேட்குறோம் இல்லையா? நீங்கள் என்ன தாயாதிகளா? ஏன்னா உங்கள் ஏதாவது ஃபங்க்ஷன் வச்சுருக்கீங்களா? அவரை போய் காப்பாற்றி வீட்டிலேருந்து விலகிறாப்புல இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்களே அப்படின்னோடனே, எனக்கு அவருக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. பெரிய ராஜா, அவரை நான் உயிர்ப்பிக்கப்படி பண்ணேன்னா நிறைய எனக்கு திரவியம் கொடுப்பார். ஆனால் தாரித்திரியத்தில் இருக்கேன், இன்னைக்கு தாரித்திர நிவர்த்தி கிடைக்கும், நிறைய பணம் கொடுப்பார், சம்பாவனை பண்ணுவார், அதுக்காக தான் வரேன் அப்படின்னு இந்த பிராமணர் சொன்ன உடனே, ஓஹோ அதுக்காக தான் வரையலா, இந்தாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வாமிட்டு எடுக்கிறவா ஏப்ப விடுறவா ஊப்பும்பளே அந்த மாதிரி இப்படின்னா வாயால் கக்கினான் நாகரத்னத்தை தக்ஷகன். அந்த நாகரத்னத்தை அவ கையில் கொடுத்தான். நினைச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய சக்தி வாய்ந்த ரத்னம் இது. இதை நீங்கள் எடுத்துன்னு போங்க. அதனால் இனிமேல் பணத்தட்டே கிடையாது உங்கள் ஆத்துல. இனிமேல் நீங்கள் எப்போ என்னென்ன கேட்குறீங்களோ அத்தனையும் கொடுக்கக்கூடியது இதை எடுத்துன்னு போங்கோ அப்படின்னு ஒன்னே அதை எடுத்துட்டு அவர் திரும்பி போடார்னு இருக்கு. இந்த மாதிரியாக ஒருத்தரை காப்பாற்ற வந்தவா இந்த மாதிரியாக ஏதாவது பெருசாக கிடைச்சா திரும்பி போவாளா அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும். ஆனால் மகாபாரதம் சொல்கிறது அவர் ஏன் இந்த மாதிரி போனார், என்ன காரணம் அப்படின்னா,